ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கார்த்திக் ராஜா. இந்த வீடியோவில் எனக்கு எதிர்பார்க்காத ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு தெலுங்கு பொண்ணுக்கு நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் ஓப்பனாக பேச போகிறேன். தயவுசெய்து ஹெட்ஃபோன் மாட்டிங்க. பெரியவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், சின்ன பசங்க பார்க்காதீங்க. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு நிறைய ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நான் சென்னை திருவான்மியூர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக தங்குறேன். என் எதிர் வீட்டு ஃப்ளாட்டில் தான் இருக்கேன். அக்கா பேர் லாவண்யா, வயசு 25 தான். திருமணம் ஆணு 7 மாதம் ஆகிட்டுருக்கோம். ரொம்பவே ஸ்ட்ரெயிட் நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம் சோர்வு இல்லாமல் இருப்பாங்க. அவங்க கணவர் ஹைதராபாத்தில் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வேலை செய்கிறாரு. அவர் இப்போ ஒர்க் ஃப்ரீ டெல்லிக்கு போயிட்டுருக்காரு. ரொம்ப வாரத்துக்கு 10 நாள் ஆகும். லாவண்யா தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ளூயண்ட் இல்லை. மெயினாக தெலுங்கு தான் பேசுவாங்க. நான் ஒரு சிங்கிள் பையன். என் ஃபேமிலி ஒரிஜினல் குஜராத்து. ஆனால் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அப்பா அம்மா இப்போ அகமதாபாத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. எனக்கு இங்கே ஒரு ஐடி கம்பெனியில் வேலை. இது எங்கள் சொந்த ஃப்ளாட்டு. ஒரு வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணி இருக்கும். லாவண்யா திடீர்னு டோரை தட்டுறாங்க. ரொம்ப பயந்து முகத்தோட. தெரிஞ்ச தமிழில், பாய் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, ரொம்ப வலி, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாங்க. நான் ஒன்றும் யோசிக்காமல் ஒரு ஆட்டோவை பிடிச்சி எங்கள் ப்ரைவேட் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் உடனே கூட்டிகிட்டு போனேன். காட்டினேன். டாக்டர் பார்த்துட்டு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, சின்ன ஸ்பெயின் தான், இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீம் தடவி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் திரும்ப வரும்போது லாவண்யா என் தோளில் சாஞ்சிட்டாங்க. ஒரு காலை தூக்கிட்டு மெதுவாக நடந்தாங்க. அப்போ அவன் மார்பு என் மேலே விழுந்துட்டு மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் வேறு மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் ஒன்றும் சொல்லவே இல்லை. வீட்டுக்கு வந்து அவளை அவன் ஃப்ளாட் பெட்டில் படுக்க வச்சுட்டேன். இரவு சூப்பராக சாப்பிட்டு ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் வெந்நீர் கலந்து பால் கூட கொடுத்தேன். நான் அவள் தேங்க்யூடா அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க சிரிச்சிட்டே சொன்னாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை முழுக்க நான் உதவி பண்ணிகிட்டே இருந்தேன். சனிக்கிழமை இரவு ஆனது அவள் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நான் பழம், ஜூஸு, லைட்டாக டின்னர் எல்லாமே வாங்கிட்டு கொடுத்தேன். நான் லாவண்யாவுக்கு 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் தமிழ், கொஞ்சம் இங்கிலீஷையும் மிக்ஸ் பண்ணி பேச ஆரம்பித்தோம். அப்பப்போ அவள் சொல்லுவான், இந்த சென்னை லைஃப் எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா, மேலும் எதிர்பார்த்த மாதிரி என் மேரிட் லைஃப்பும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நான் ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்பேன். அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்ல ஆரம்பித்தா, உங்கள்கிட்ட சொல்ல வெக்கமாக இல்லை, அவருக்கு அந்த விஷயத்தில் இஷ்டமே இல்லை, எனக்கு சந்தோஷமே பத்துறதில்ல, எனக்கு மாத்திரம் ரொம்ப ஜாஸ்தி, நான் என்ன பண்ணுன்னு தெரில, நான் தன் கையை தனக்கு உதவி தான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், பணம் நல்லா வருது, வசதியும் குறைச்சல் இல்லை, ஆனால் இரவு நேரத்தில் லைஃப் சரியில்லை, ரொம்ப டவுன் ஆகிடுவேன், நான் கொஞ்சம் நாளாக சரியாயிடுன்னு பொறுமையாக இருன்னு சொன்னேன். ஆனால் அவள் தலையில் சுற்றிட்டு, இல்லைடா அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் கெஞ்சி கூட கேட்டுட்டேன், அவர் மறுத்து விட்டார், என்னால் தாங்க முடியல, ரொம்பவே தவிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணு கலங்க சொன்னான். நான் லாவண்யா என் கண்ணை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட தயங்கம் இல்லாமல் சொன்னான், யாராவது உன் உடம்புல இருக்கிற இந்த பசியை கொஞ்சம் தீர்க்க வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிறகு நேராக என் முகத்தில் பார்த்து, கார்த்தி நீ நினச்ச எனக்கு இப்போ உதவி பண்ண முடியும்டா, தயவுசெய்து எனக்கு பசிக்குதுடா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்போ வரைக்கும் நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, இதுவும் பண்ணுடா அப்படின்னு சொல்லிவிட்டு என் பக்கத்தில் உட்காந்தாங்க லாவண்யா. அப்புறம் என் கழுத்தில் சுற்றி ஒரு உம்மா குத்தாங்க. நான் உதட்டலவும் சரி, நானும் ஒரு லேசாக ஒரு உம்மா கொஞ்சம் நேரம், எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் கொடுத்துட்டு இருந்தேன். நான் அப்படியே ஷாக்காகி நின்ட்டேன். என்ன பண்ணுறது இதுன்னு தெரியல, ஏன்னா இது ஃபஸ்ட்டு அனுபவம் எனக்கு. அவன் சிரித்தான். நான் என்ன பண்ண முடியுமோ அதே தான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னாங்க. என்னால் இனி தாங்கவே முடியல, நீ இப்போ என்னை தொட்டு என்னால் என்னென்ன சந்தோஷம் கொடுக்க முடியுமோ கொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தீக்குவை அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தைரியமாக என் கையை பிடிச்சி மேலே வச்சாங்க. அவன் கைப்பட்ட உடனே எனக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆரம்பிச்சிச்சு, எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி. எவ்வளவும் ஒரு ரியாக்ஷன் வேறு மாதிரி பண்ணிச்சு. அந்த மாதிரி உடனே என் சேலையை தூக்கி பெட்ரூமுக்கு கூட்டு போயிட்டு இழுத்துட்டு போட்டு என்னென்ன பண்ணமோ எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தி என்னை இப்போ முழுசாக உணர வச்சிட்டான், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ சத்தம் போட்டாங்க. அவள் அழைப்பு, அவள் கண்ணில் இருந்து அந்த ஏக்கமும் என்னை ஒரு நிமிஷம் திகைக்க வச்சாலும், அந்த மங்களமான லைட்டு, அவள் பெட்ரூமில் அமர்த்திருந்த போஸு ஒரு பிக்சர் மாதிரி அழகாக இருந்துச்சு. அவள் கை என் கை மேலே இழுத்தப்போ என்னோடய தயக்கமெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போச்சு. அவன் தெலுங்கு மிக்ஸ் தமிழ் மெதுவாக சொன்னான், கார்த்தி பயப்படாத, எனக்கு இப்போ நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மென்மையான குரலில் என் காதில் ரீங்காரமாக ஒலிச்சிட்டே இருந்துச்சு. நான் அவன் கிட்டே போயிட்டு உட்கார்ந்தேன். அவன் என் மேலே சாஞ்சான். அவன் நீண்ட கூந்தலோட மனம் அரை முழுக்க பழவிச்சு. ரொம்ப இனிமையாக 2 பேரும் ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தோம். ஆனால் அந்த மௌனத்தில் 1000 விஷயங்கள் பேசப்பட்டுட்டே இருந்துச்சு. நான் அவன் கையை மெதுவாக பிடித்தேன். லாவண்யா உன்னை கஷ்டப்படுத்துகிற எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். அவள் உடனே இது இஷ்டம்டா, கஷ்டம் இல்லைடான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டான். இதுதான் எனக்கு இப்போ தேவை, சந்தோஷமும் நிம்மதியும் சொல்லிவிட்டு மறுபடியும் என்னை ஹக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
அந்த இரவு முழுக்க நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தர் ஒருத்தர் துணையாக இருந்தோம். எப்படி இருந்தோம்னு தெரிஞ்சுச்சுட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அவள் உடம்பு பசிக்கு அப்பால் அவளுக்கு வேணுங்கிறது நான் உணர்ந்தேன். ஒரு அன்பான டச்சு, ஒரு கவனிப்பு, ஒரு ஆணோட அரவணைப்பு. மறுநாள் காலை எழுந்தப்போ லாவண்யா முகத்தில் ஒரு புத்தம் புதிய ஒளி பிரகாசமாக மூஞ்சில் ஏறிடுறது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என்னை பார்த்து அழகாக சிரிச்சா. தேங்க்ஸ் கார்த்தி, இப்போ என் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நேற்று நைட்டு தான் நல்லா சாப்பிட்டேன், ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னான். அவள் கணவர் டெல்லியிலேருந்து திரும்ப வரதுக்கு 5 நாள் 6 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னான். அந்த 6 நாளே நாங்கள் ரொம்ப நெருக்கமாக சந்தோஷமாக டெய்லியும் நைட் ஆனால் ஜாலியாக பழகிட்டே இருந்தோம். ஒரு குஜராத் பையனுக்கு தெலுங்கு பொண்ணுக்கும் நடுவில் மொழி தடையாக இருந்தாலும் உணர்வுகள் ஒரே மாதிரி தான். ஆம்பளை பொண்ணு நெஞ்சு பக்கத்தில் இருந்தால் பற்றிக்காமலே இருக்கும். அந்த முதல் இரவுக்கு அப்புறம் எங்களுக்கு நடுவில் இருந்த மொழி பிரச்சனை முழுக்க மறைஞ்சி போயிடுச்சு. லாவண்யாவுக்கும் இப்போ ஒரு புது எனர்ஜி, முகத்தில் ஒரு பொலிவு பிரகாசம். அடுத்த 5 நாள் 6 நாள் எங்களுக்கு ஒரு சின்ன தேனிலவு மாதிரி தான் இருந்துச்சு. ரகசியமாக சந்திச்சுட்டு இருந்தோம். ஃப்ளாட் வாசலில் எந்த சந்தேகமும் வராமல் பார்த்துக்கிட்டோம். சிக்னல்கள் ரொம்ப கிளியராக வச்சுக்கிட்டோம். நான் ஆஃபீஸ்க்கு முடிஞ்சு வரும்போதெல்லாம் அவள் ஃப்ளாட் கதவு கொஞ்சம் திறந்தே இருப்பாள். அவள் வாடா உள்ள வாடான்னு அர்த்தம். மதிய நேரம் ரொம்ப ஸ்பெஷலு. நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் லாவே எனக்காக தெலுங்கு ஸ்டைலில் காரசாரமாக சமையல் ரெடி பண்ணி வச்சுருப்பான். புல்லக் சிக்கன், கொண்டூரு பயிறு பொரியல் அல்லது அவள் மெச்சமான ஆந்திர குழம்பு. சாப்பாடு பரிமாறப்போது அவள் விரல்கள் என் கையை மேலே மெதுவாக படும். அந்த டச் அப்படியே ஸ்பார்க் மாதிரி எரியும். செம்ம ருசியாக இருக்கும். சத்தம் இல்லாமல் மாலை டைமில் நான் ஃப்ளாட்டுக்கு போய் தமிழ் சொல்லி கொடுப்பேன். லாவண்யா இது என்ன? அவள் பொருள் தொட்டு கேட்குறா. அவள் கண்ணு சிரித்து இது பேனு இல்லைடா, இது சீலிங் ஃபேனு அப்படின்னு சொல்லுவாள். அந்த இன்னோட டச் லுக் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நாளிரவு பெய்ய மழை. திருவான்மையின் முழுக்க அமைதியாக இருந்துச்சு. லாவண்யா ஃபோன் பண்ணி டேய் மின்னல் அடித்து பயமாக இருக்குடா சொன்னான். நான் உடனே அவள் ஃப்ளாட்டுக்கு ஓடினேன். அவள் என்னை பார்த்து கார்த்தி, உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான்டா எனக்கு ஒரு பொண்ணாக முழுசாகவே உணர ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ நாள் என் புருஷன் என்னை கொஞ்சம் கூட சந்தோஷப்படுத்தினதே இல்லைடா. நான் இவ்வளோ நாள் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரிலடா. அவர் அப்புறம் நான் எப்படி அவர்கிட்ட சாதாரணமாக இருக்க போகிறேன்னு எனக்கே தெரியலடான்னு சொல்லிட்டு ரொம்பவே தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். நான் அவளை தேத்தி, இது தற்காலிகமான ஆறுதல் இல்லை லாவண்யா, நான் எப்போவும் உனக்கும் துணையாக தான் இருப்பேன், உன்னை தனியாகவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் உறுதி அளித்து ப்ராமிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அன்னைக்கு இரவு முழுக்க நாங்கள் ஒருத்தர் முழுசாக அர்ப்பணிச்சுட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம். அவள் ஆந்திரா அழகும் என் குஜராத்தி ஸ்டைலும் கம்பீரமும் கலந்து அந்த மொமெண்ட்ஸ் இன்னும் மறக்க முடியலை. நாங்கள் போக போக கொஞ்சம் பயமும் வந்துச்சு. எதிர் ஃப்ளாட் ஆண்டி அங்கிள் எல்லாமே எங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் லாவண்யா அணைப்பு அந்த பயத்தை எல்லாம் எனக்கு ஒரே ஸ்ட்ரோக்கில் விரட்டிடுச்சு. செவ்வாய்க்கிழமை மாலை இருக்கும். அவள் சொன்னான், நாளைக்கு அவர் வந்துடுவாரா என் கணவர், இனிமேல் நம்ம எப்படிடா ஃப்ரீயாக பேச முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் உன்னை விட்டு இருக்கவே முடியாதுடா லாவண்யான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். புதன்கிழமை காலையில் என் கணவர் டெல்லியிலேருந்து கிளம்பி இங்கே வந்துடுவாரான். அவன் வந்ததுலேருந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்டா. ஆனால் லாவண்யா ரொம்ப ஸ்மார்ட்டு. மாடியில் தற்செயலாக சந்திச்சா. என்ன ஒரு அந்நியர் மாதிரி பார்த்து தலையாட்டிட்டு போயிட்டா. ஆனால் அவன் கண்ணில் மட்டும் அந்த பழைய லவ் ஸ்பார்க் மின்னுது. அவன் வந்தப்புறம் நேராக சந்திக்க முடியல. அதனால் நாங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவள் ஷவரிங் போனால் இல்லை மாடிக்கு போனால் உடனே நான் வாட்ஸ்அப்பில் மிஸ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அந்த ஒரு வரி பார்த்த உடனே என் வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சுவர் மூலமாக பேச்சு எங்களோட பெட்ரூம் சுவர் ஊட்டிகிட்டு இருந்தாலாம். இரவு நேரத்தில் அவள் சுவர் தட்டுவான். நான் 3 தடவை நான் ரெஸ்பான்ஸ் தட்டுவேன். அது நானும் உன்னை நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக கூட்டு. அப்படியே ஒரு வாரம் ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் அவர் கணவர் டிவி கிரிக்கெட்டில் மேட்ச் பார்த்துட்டே இருந்தார். சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே அவர் தூங்கிட்டார். அந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் அவர் கணவர் தூங்கிட்டதுனால எனக்கு நல்லாவே தெரிய வந்துச்சு. லாவண்யா எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தான். எனக்கு என்ன டவுட், என்னடா இந்த டைமில் மிஸ்டு கால் வருதுன்னு சொல்லிட்டு அது இதுதான் சமயம்னு சொல்லிட்டு சிக்னல். நான் மெதுவாக என் கதவை திறந்து யாரும் பார்க்காத வெளியே வந்தேன். அவளும் கதவை திறந்து தயாராக நின்றுருந்தா. ஒரு செகண்டில் கூட வேஸ்ட் பண்ணாமல் நான் உள்ளே நுழைஞ்சிட்டேன். அவள் உடனே என்னை இறுக்கமாக அணைச்சிட்டு ஒரு மூச்சு வாங்கிட்டே இருந்தா. ரொம்ப மிஸ் பண்ணுறடான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். கார்த்தி, இந்த ஒரு வாரம் எனக்கு ஒரு வருஷம் மாதிரி இருந்துச்சுரா. அவன் குரலில் இருந்த தவிப்பு கேட்ட உடனே எனக்கு அதே ஃபீலிங்காக இருந்துச்சு. நாங்கள் சமையலறைக்கு போனோம். ஹாலில் அவன் கனவு குரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான். சத்தம் தெளிவாக எங்களுக்கு கேட்டுகிட்டு இருந்துச்சு. ஸ்னோரு. அந்த பயம் த்ரில்லர் கலந்த சூழ்நிலை எங்களோட நெருக்கம் இன்னும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. சத்தம் வராமல் எதுவாக ஒருத்தர் நல்லா ஹக் பண்ணிவிட்டு அந்த இதயத்துடையும் 2 பேர் காதலையும் நல்லா கேட்டுச்சு. டக் 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 டக். எனக்கு தெரியுது அவங்களோட ஹார்ட் பீட் ஃபீல் ஆகுறது. அப்போது லாவண்யா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே இந்த ரிஸ்க்கு ஜாஸ்திடா, இனிமேல் ஒரு புது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வேறு ஆஃபீஸ் போன அப்புறம் நீ உன் வேலையை உடனே போகாமல் கொஞ்சம் லேட்டாக கிளம்புடா, காலைல 10 மணி 11 மணிக்கு நீ வேலைக்கு கிளம்புடா, இது நம்ம டைமுன்னு நான் சொல்லி சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்தா. அவள் சொன்ன மாதிரி அடுத்த நாளில் இருந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அந்த 1 மணி நேரம் திருட்டு சந்திப்பு. அவள் எனக்கு ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ்ஷு ரெடி பண்ணி ஊட்டு விடுவான். பிறகு அந்த நெருக்கம், சிரிப்பு, கொஞ்சம் டச்சு எல்லாமே திருவான்மை அப்பார்ட்மெண்ட்டில் 4 நாள் சுவரில் ரகசியமாக நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த 1 மணி நேரம் எங்களுக்கு போதையாக மாறிடுச்சு. ரிஸ்க் இருக்கும் தெரிஞ்சும் அந்த த்ரில் தான் எங்களுக்கு உறவு இன்னும் மேம்படுத்த இருந்துச்சு. உடம்பு ஃபுல்லாக சூடாக்கிட்டோம். ஆனால் ஒரு நாள் அந்த பயங்கரம் நடந்துச்சு. செவ்வாய்க்கிழமை காலைல சுமார் 10:40 மணி இருக்கும். அவள் கணவர் ஆஃபீஸ் போயாச்சின்னு தெரியாதுல்ல. நான் ஃப்ளாட்டுக்குள்ளே தெரியாமல் நுழைஞ்சிட்டேன். செம்ம பயம் எனக்கு. அன்னைக்கு லாவண்யா ஒரு மெல்லிய ஊதா நிற புடவையில் தேவதை மாதிரி அழகாக தெரிஞ்சான். அவள் பார்த்த உடனே என் மூச்சு அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. அவ்வளோ தேவதை ஹீரோயின் மாதிரி இருந்தான். அவள் கதவை உள்ளே இருந்து தாழிட்டு நாங்கள் பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக. சிரிப்பு, கெண்டல், கொஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு அரை முழுக்க ஹாப்பினஸ்ஸு. திடீர்னு ஒரு கதவு தட்டுற சத்தம். டக் 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 டக். வாசலில் கதவு சத்தம். லாவண்யா அப்படியே உறைஞ்சி போயிட்டா. முகம் அப்படியே வெள்ளியாகிடுச்சு. கார்த்திகை வந்துட்டாரோ, இந்த நேரத்தில் ஆஃபீஸில் இருந்து வரமாட்டாரே அப்படியே பதறி போனான். மறுபடியும் டக் 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 டக். இப்போ சத்தம் இன்னும் ஸ்பீடாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவள் கணவர் குரல் கேட்டுச்சு. லாவியா கதவை திற, ஃபைலை வீட்டிலேயே விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணவரோட சத்தம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. பெட்ரூமில் ஜன்னல் வழியாக குதிக்கவே முடியாது. 3வது மாடி சார். டென்ஷன் பீக்கில் போகுது. ஆனால் லாவண்யா சட்டனை சுதாரிச்சு என்னை பார்த்து சைகை காட்டி சீக்கிரம் கட்டிலுக்கு அடியில் போய் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சிரிச்சுக்கிட்டேன். நான் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கட்டிலுக்கு அடியில் போயிட்டு பதுங்கிட்டு ஒழிஞ்சிட்டேன். நான் என் ஹார்ட் பீட் ரொம்பவே அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வெளியில் இருக்குது அவள் லாவண்யாக்கே கேட்க ஆரம்பிச்சிச்சு. லவுடாக இருந்துச்சு. டக் 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 டக். லாவண்யா தலையை கொஞ்சம் கழிச்சு தூக்கத்தில் இருந்த மாதிரி எழுந்திரிச்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டா. மெதுவாகவே கதவை திறந்தா. எப்படி இருந்துச்சு இந்த ட்விஸ்ட்டு? உங்கள் ஹார்ட் பீட் ரேட் எவ்வளோ அதிகமாக போயிடுச்சு? தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான கதை எழுதிட்டுருக்கேன். அது பார்ட் 2ல் இது கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க நண்பர்களே. அப்போ தான் நான் இந்த மாதிரி டெய்லி ஒரு பெரியவங்களுக்கான கதை நான் எழுதிட்டு இருக்கேன். டெய்லி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. டெய்லி போடுங்க. டெய்லி நைட் ஸ்டோரிஸ் நான் போடலான்னு இருக்கேன். நன்றி, வணக்கம்.